Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We'll read again from Proverbs chapter 24 and verse 6. மறுபடியுமாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். For by wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. This verse says, our title is வசனத்தின் தலைப்பு யுத்தத்தில் ஞானம். This verse says, don't rush into a battle, think, take counsel, make decisions and then enter the battle. ஒரு யுத்தத்தில் அவசரமாக ஈடுபட வேண்டாம், பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும், ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுத்து அதன் பிறகு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. For those who have come only today, this subject is not about the wars going on in the world, it's about the wars that go on in our hearts. இன்றைக்கு மாத்திரமே இந்த வேத பாடத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறோம், இந்த யுத்தம் என்று சொல்லும்போது உலக நாடுகளுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்கள் அல்ல, நம்முடைய இருதயத்தில் நடைபெறுகிறதான யுத்தங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை இது குறிக்கிறது. We are all going through battles all the time. நாம் எல்லாருமே எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு யுத்தத்தில் தான் இருக்கிறோம். So this verse is telling us, don't deal with battles, don't take matters into your own hands. நீங்கள் யுத்தத்தை செய்யும்போது உங்களுடைய சொந்த கைகளில் பிரச்சனையை நீங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்ல முற்படுகிறது. Every trial is either God sent or God permitted, and it is allowed by God with a noble purpose. ஒவ்வொரு சோதனையுமே ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒன்று தேவனால் அனுப்பப்படுகிறது அல்லது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. ஒரு உன்னதமான மேலான நோக்கத்தோடு தேவன் அப்படி செய்கிறார். If you handle the trial well, according to God's counsel, then every trial is a giant leap towards the throne. நீங்கள் தெய்வீக ஆலோசனையின்படி செயல்பட்டு உங்களுடைய சோதனைகளை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாள்வீர்களானால் தேவனை நோக்கி ஒரு அசுர பாய்ச்சலாக ஒவ்வொரு சோதனையும் அமையும். It might be sickness, அது ஒரு வியாதியா இருக்கலாம், or it might be you are being haunted by bad dreams, அல்லது கெட்ட சொப்பனத்தால் நீங்கள் தொந்தரவுப்படுகிற ஒரு அனுபவமா இருக்கலாம், or it might be some struggle with sin, அல்லது பாவத்தோடு உள்ள ஏதாவது ஒரு போராட்டமாக இருக்கலாம், or it might be work stress, அல்லது உங்களுடைய வேலையில் இருக்கிற ஒரு அழுத்தமாக இருக்கலாம், or it might be the reproach of barrenness, அல்லது மலட்டுத்தன்மையினால் உண்டாகிற நிந்தையா இருக்கலாம், or the reproach of widowhood, அல்லது விதவை இருப்பின் நிமித்தம் உண்டாகிற நிந்தையா இருக்கலாம், or it might be the taunts of a neighbor, அல்லது அயலகத்தாரால் உண்டாகிற தொல்லைகளா இருக்கலாம், it might be the targeted insults of a teacher in school, உங்களுடைய பள்ளியில் இருக்கிற ஒரு ஆசிரியரால் நீங்கள் குறிவைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறதா இருக்கலாம். But there is a way to tackle all these issues. இப்படி பிரச்சனை எதுவா இருந்தாலும் இவைகளை கையாளக்கூடியதான ஒரு சரியான நேர்மறையான வழிமுறை இருக்கிறது. On the first day we learned that those who are short tempered and those who are struggling with excess lust have to be very careful, because these two things will stir up our emotions without allowing us to think. முதல் நாளில் நாம் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் அல்லது அதிகமாக இச்சையின் தூண்டுதல் உடையவர்கள் நீங்கள் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த இச்சை, கோபம் ஆகிய இரண்டுமே நம்முடைய எழுச்சிகளை தூண்டிவிட்டு நம்முடைய தெளிந்த புத்தியை அது அமர்த்திவிடும், நம்மை தெளிவாக சிந்திக்க விடாது. These two natures possess a drive that will shut our minds when they emerge. இந்த இரண்டு கோபம், இச்சை போன்ற சுபாவங்கள் அவைகள் எழும்பும் போது அவைகளுக்குள் ஒரு தூண்டுதல் இருக்கிறது. ஆனால் அந்த தூண்டுதல் நம்முடைய மனதை சிந்திக்க முடியாதபடி செய்து விடுகிற ஒரு தூண்டுதலாய் இருக்கிறது. Therefore wisdom in war is to be patient, to wait on the Lord. எனவே யுத்தத்தில் ஞானம் என்று சொல்லும்போது அது பொறுமையாக இருப்பது, கர்த்தருக்காக காத்திருப்பது. You have to ask yourself certain questions in every conflict that you face within yourself in your life, and then come to a decision. உங்களுக்குள்ளே அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட சந்திக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்களில் நீங்கள் சில அடிப்படையான கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு நீங்களே ஒரு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். Yesterday we heard that God is involved in all our battles. நேற்றைக்கு நாம் கேட்ட விஷயம் என்னவென்றால், நம்முடைய எல்லா யுத்தங்களிலும் தேவன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். He wants to be involved. Therefore we should make sure to bring the triune God
into our consultation table in our hearts when we face a battle. நாம் ஒரு யுத்தத்தை சந்திக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆலோசனை மேஜை இருக்கிறது. அதில் திருத்துவ தேவனை நாம் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த திருத்துவ தேவன் நம்முடைய யுத்தங்களில் அவரும் சம்பந்தப்பட விரும்புகிறார். About 2 or 3 years ago, I got a call from some believers of another church. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக வேறொரு சபையை சேர்ந்ததான விசுவாசிகள் சிலர் என்னை தொடர்பு கொண்டார்கள். And their question was, நீங்க deliverance ministry பண்ணுவீங்களா? Will you do deliverance ministry? அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் விடுதலையின் ஊழியத்தை செய்வீர்களா? So I guessed what that must be. But deliverance is from God. அவங்க என்ன நோக்கத்தோடு அப்படி கேட்குறாங்க நான் யூகித்தேன். எனவே நான் அதற்கேற்றாற் போல் பதில் சொன்னேன். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், ஆனால் விடுதலை தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்று சொன்னேன். Then click, the phone got cut. உடனடியாக அந்த ஃபோன் கால் கட் செய்யப்பட்டு விட்டது. If deliverance is all you are looking for, you can have it. நீங்க விடுதலையை தான் விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். But you will not grow. ஆனால் நீங்கள் வளர மாட்டீர்கள். So our quest in Christian life is not a quest for happiness. It's a நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தேடல் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதை பின்தொடர்கிறோம் என்று சொன்னால் அது சந்தோஷத்திற்கான தேடல் அல்ல, அது தேவனை அடைவதற்கான ஒரு தேடல். It is about learning how to live. அதாவது எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. It is about being qualified to enter into the highest heaven. மிக உன்னதமான பரலோகத்தின் மிக உன்னதமான இடத்துக்கு செல்வதற்கு தகுதியாக்கப்படுவதற்கான ஒரு வழிமுறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. We must remember that we are into some corner of heaven, not even sit on that throne which Jesus is sitting on. நாம் பரலோகத்தில் ஏதோ ஒரு மூலைக்கு போகிறவர்கள் அல்ல, அல்லது பரலோகத்தில் ஏதோ ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறவர்களும் அல்ல, இயேசு அவரோடு கூட உட்கார போகிறவர்கள் தான் நாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். I cannot go to that throne because I am a third generation TPM believer. நான் 3ஆம் தலைமுறையாக டிபிஎம் சபையை சேர்ந்த விசுவாசியாக இருப்பதினால் அந்த சிங்காசனத்தை போய் அடைந்து விட முடியாது. I cannot go to that throne because I am very regular in paying my tithes first day of the month. மாதத்தின் முதல் நாளிலேயே முதல் விஷயமாக என்னுடைய தசம பாகத்தை நான் தவறாமல் செலுத்துகிறபடியினால் அந்த சிங்காசனத்தை நான் போய் அடைந்து விட முடியாது. I cannot go to that throne because I've been standing for divine healing for 55 years. 55 காலமாக நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிறேன் என்பதனால் நான் அந்த சிங்காசனத்தை போய் அடைந்து விட முடியாது. I can go to the throne only if I fight my battles correctly according to the rules prescribed by the scriptures. வேதம் சொல்லுகிறதான விதிமுறைகளை பின்பற்றி நல்ல முறையில் சிறந்த நேர்மறையான விதத்தில் என்னுடைய யுத்தத்தை நான் செய்தால் மாத்திரமே நான் அந்த சிங்காசனத்துக்கு செல்ல தகுதி உள்ளவனாக மாற்றப்பட முடியும். To pass in an exam in this world, இந்த உலகத்தில் ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் there is a minimum marks that you must score. நீங்கள் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண்கள் உண்டு. Sometimes it's 35, sometimes it's 40, sometimes it's 50. சில தேர்வுகளில் அது 35, சில தேர்வுகளில் அது 40, சில தேர்வுகளில் அது 50 கூட இருக்கலாம். But in order to become an overcomer and sit on the throne with Jesus, you must score 100. 99 is failed. ஆனால் நீங்கள் ஒரு ஜெயாலியாக மாறி இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டுமானால் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற வேண்டும். ஒருவேளை 99 மதிப்பெண் எடுத்தாலும் நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை, தோல்வி அடைந்து விட்டதாகவே கருதப்படும். You look at the verse that is standing in front of you in every church of ours that you go to. We preach that we may present every man perfect in Christ Jesus. That word perfect is 100% in all subjects. நம்முடைய விசுவாச வீடுகளில் எல்லா விசுவாச வீடுகளிலும் இருக்கிறதான அந்த வசனத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக அல்லது பூர்ணமாக்கப்பட்டவனாக நிறுத்தும்படி நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். அந்த தேறினவனாக என்று சொல்லும்போது எல்லா அம்சங்களிலும் கிறிஸ்துவை போல பூர்ணப்பட்டவர்களாக என்று அர்த்தம். So to get 99 marks is to fail. 99 மதிப்பெண் எடுத்தாலும் அது நாம் தேர்ச்சி பெறவில்லை என்றுதான் அர்த்தம். If you get 99 marks in any one of the subjects, you have failed. அல்லது ஒருவேளை எல்லா பாடங்களிலும் 100க்கு 100 எடுத்து ஒரு பாடத்தில் மாத்திரம் 99 எடுத்தாலும் நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றுதான் அர்த்தம். And listen, there are many weird subjects in Christian life which you have to write. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் படித்து தேர்வெழுத வேண்டியதான பல வினோதமான
படிப்புகள் பல வினோதமான பாடங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். For example, உதாரணமாக, if you want to sit on the throne with Jesus as his bride, இயேசுவின் மணவாட்டியாக அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க நீங்கள் விரும்பினால், you have to score 100 marks in the test of injustice. அநியாயம் என்கிறதான அந்த பாடத்தில் நீங்கள் 100க்கு 100 எடுக்க வேண்டும். You have to score 100 marks in the test of reproach. நிந்தை என்ற பாடத்தில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். You have to score 100 marks in the test of fear. பயம் என்கிறதான அந்த பாடத்தில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். And you will be tested for patience. You have to score 100 marks. பொறுமைக்கும் ஒரு தேர்வு இருக்கும், அதிலேயும் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். Your holiness will be tested. You have to score 100 marks. உங்களுடைய பரிசுத்தமும் பரீட்சிக்கப்படும், அதிலும் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். And Jesus scored 100 marks in all these subjects. இந்த எல்லா பாடங்களிலும் இயேசு 100 மதிப்பெண்கள் பெற்றார். And Jesus says, to him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. அந்த இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். When you listen to all this, இதையெல்லாம் கேட்கும்போது, before you even begin, you give up, isn't it? நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்பிக்கை இழந்து விடுவோம், அப்படிதானே? Vendappa, this is impossible. Some corner in heaven is enough for me. வேண்டாம்ப்பா, இதெல்லாம் என்னால முடியாது, பரலோகத்தில் ஏதாவது ஒரு மூலை போதும். When I was in school, நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது we were practicing for an athletics competition. ஒரு தடகள போட்டிக்காக நாங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தோம். Our coach was a young man, எங்களுடைய பயிற்சியாளர் அவர் ஒரு வாலிபன். and he would race with us. அவரும் எங்களோடு கூட அந்த பந்தயத்தில் ஓடுவார். So he will stand on one track and we will be on the other tracks, and he will say, on your mark, set, go, and he'll start running. By the time we take 5 steps, he would have been somewhere in the front. ஒரு தடவாளத்தில் அவர் நின்று கொண்டிருப்பார், அவருக்கு பக்கத்தில் இருக்கிற தடவாளங்களில் நாங்கள் இருப்போம். on your marks, get set, go என்று சொல்லி நாங்கள் ஓட ஆரம்பித்து 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவர் எங்கேயோ முன்னாடி போயிருப்பார். And he'll say from there, see where I am, see where you are. அங்க இருந்து எங்களை பார்த்து சொல்வார், நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாருங்க, நீங்க எங்க இருக்கீங்க பாருங்க. And I, like a cashew nut, when all the other runners are silent, I told that coach, sir, you're so big, we are so small. மற்றவர்கள் எல்லாரும் அமைதியா இருப்பார்கள். நான் ஒரு முந்திரி குட்டையை போல அந்த பயிற்சியாளரை பார்த்து, நீங்க இவ்வளவு பெரிய ஆலோசனைன்னு சொன்னேன். And then he told me something that I'll never forget. He said, if you speak like this, you will never win. அவர் ஒரு காரியத்தை எனக்கு மாறுத்தரமாக சொன்னார், என்னால் அதை மறக்கவே முடிவதில்லை. அவர் சொன்னார், இப்படினா நீ பேசிட்டு இருந்தேன்னா நீ ஜெயிக்கவே மாட்டே அப்படின்னு சொன்னார். So although initially I'm giving you the names of these difficult subjects which we haven't even started passing, leave alone getting 100 marks, so don't be discouraged. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில பாடங்களின் பெயர்களை இப்பொழுது நான் சொன்னேன், அதை நம்ம படித்து அதில் தேர்ச்சி பெற கூட ஆரம்பிக்கவில்லை. அதில் 100 மதிப்பெண் எடுப்பதெல்லாம் மறந்துடணும். ஆனா நீங்க இதை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டுறாதீங்க. Jesus knows we cannot. இயேசுவுக்கு நம்மால் முடியாது என்று தெரியும். But St. Paul says, I can do all things through Christ which strengtheneth me. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்வது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So like David encouraged himself in the Lord, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டது போல, let us also not give up initially, but lift up our right hands and say, I can do all things through Christ which strengtheneth me. ஆரம்பத்திலேயே நம் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் இதை அறிக்கை செய்வோமாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Loudly let us say it, I can do all things. இதை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Hallelujah. So there is a wisdom associated with all the difficult situations and problems we encounter. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிறதான எல்லா பிரச்சனைகள் மற்றும் கடினமான சூழ்நிலைகளை கையாள்வதற்கு ஒரு ஞானம் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. So in these days when we encounter a battle in our life, we are asking 7 basic single word questions in the English language. ஆங்கில மொழியில் இருக்கிறதான ஒரே வார்த்தையில் இருக்கிற 7 அடிப்படை கேள்விகளை நம்முடைய ஒவ்வொரு சோதனை அல்லது நாம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை நாம் கேட்டு அதிலிருந்து பதிலை இந்த 2 days we asked 4 questions. முதல் 2 நாள் வேத பாடத்திலே நாம் 4 கேள்விகளை கேட்டோம். What? முதல் கேள்வி என்ன? What is a battle? அதாவது ஒரு யுத்தம் என்றால், ஒரு பிரச்சனை என்றால், ஒரு சோதனை என்றால் என்ன? Second question is why? இரண்டாவது ஏன்? Why is God allowing these battles? இந்த யுத்தங்களை தேவன் ஏன் எனக்கு அனுமதிக்கிறார்? 3. மூன்றாவது கேள்வி Who? யார்? Who are our enemies in the battle? இந்த யுத்தத்தில் நம்முடைய எதிரிகள் யார்? 4.
நான்காவது கேள்வி, where the battle? இந்த யுத்தத்தில் உதவிக்காக நாம் எங்கு கேள்வி. A second where question is, where is the hot spot of the battle? இரண்டாவதாக ஒரு கோணத்தில் எங்கே என்று ஒரு கேள்வியை கேட்கும்போது இந்த யுத்தம் மும்முரமாக நடைபெறுகிற அந்த முனை, போர் முனை எது? Go through these again. மறுபடியும் இதை விளக்கமாய் சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. But for those who have come only today, I'll just give you some points that form the highlights of what we saw in the past 2 days. இந்த 2 நாட்களிலும் இந்த 4 கேள்விகளின் அடிப்படையில் நாம் சுருக்கமாக நான் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு மாத்திரம் வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். I'll just place 7 points before you. இந்த 4 கேள்வியின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட 7 குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். It's 7, it happened to be 7. 7 குறிப்பா சொல்லணும் அப்படினு நான் 7 குறிப்பு ஆக்கல, அது தானா வந்துச்சு. Okay. The first point is our whole life is a battle. முதல் குறிப்பு என்னவென்றால் நம்முடைய முழு வாழ்க்கையுமே ஒரு யுத்தம். Although we go through hard times, நாம் கடினமான காலகட்டங்களின் ஊடாய் கடந்து போனாலும், and we call those hard times battles, அந்த கடினமான காலகட்டங்களை யுத்தம் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும், not only are those hard times a battle, but all of life itself is a battle. அந்த கடினமான காலங்கள் மாத்திரம் ஒரு யுத்தம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே யுத்தம் தான். Even eating and talking and sleeping and studying are parts of our battle. சாப்பிடுவதும் தூங்குவதும் பேசுவதும் படிப்பதும் கூட யுத்தத்தின் ஒரு பகுதி தான். That is why the Bible gives instructions on what to do and what not to do in these normal ordinary things. எனவே பேசுவது, சாப்பிடுவது, தூங்குவது, படிப்பது போன்ற அடிப்படையான வாழ்க்கையின் அன்றாட இந்த காரியங்களில் கூட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுரைகளை வழங்குகிறது. The second point, இரண்டாவது விஷயம், all these battles of life are opportunities for growth. இந்த வாழ்க்கையின் யுத்தங்கள் எல்லாமே அவைகள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகும். For good students, exams are opportunities for growth. It promotes them. நல்ல மாணவர்களுக்கு ஒரு பரீட்சை என்பது, ஒரு தேர்வு என்பது அது வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு, அது அவர்களை அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் பண்ணுகிறது. But for bad students, exams are problems. They get fever when the exams come. ஆனால் மோசமாய் படிக்கிற மாணவர்களுக்கு பரீட்சை தேர்வு என்றாலே அது பிரச்சனை தான், அவங்களுக்கு உடனடியாக ஜுரம் வந்துவிடும். Point number 3. மூன்றாவது விஷயம், every trial is sent or permitted by God with a noble reason. ஒரு உன்னதமான மேலான நோக்கத்தோடு ஒவ்வொரு சோதனையும் ஒன்று தேவனால் அனுப்பப்படுகிறது அல்லது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. Maybe we are backslidden and God allows this trial to bring us back on track. ஒருவேளை நாம் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், நம்மை மறுபடியும் நம்முடைய சரியான பாதைக்குள் கொண்டு வர தேவன் இந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கலாம். Or maybe that war, that trial is allowed by God to discipline us in some way. அல்லது சில விதங்களில் நம்மை ஒழுங்குபடுத்தும்படியாக தேவன் அந்த யுத்தத்தை அல்லது அந்த பிரச்சனையை, அந்த சோதனையை அனுமதித்திருக்கலாம். Or maybe to increase our faith. அல்லது நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும்படியாக அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். Or to change our character. அல்லது நம்முடைய சுபாவத்தை மறுரூபப்படுத்தும்படியாக அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். Or to move us towards our call. அல்லது நம்முடைய அழைப்புக்கு நேராக நம்மை நகர்த்தி அந்த அழைப்புக்குள் கொண்டு வரும்படியாக அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். Or to help us learn obedience. அல்லது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும்படியாக அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். So wisdom in war is to find out which of these reasons are the ones for which God is allowing this particular trial in our life. இந்த யுத்தத்தில் ஞானம் என்று சொல்லும்போது எதற்காக, ஏன் தேவன் இந்த கடினமான சூழ்நிலைகளை, இந்த சோதனையை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதுதான். Point number 4. நான்காவது விஷயம், we all know of this term called the nature of sin. ஜென்ம பாவம் அல்லது பாவ சுபாவம் என்ற இந்த பதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருப்போம். There is another name for it. அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. I call it the first wrong impulse. முதலில் எழும்புகிற தவறான உந்துதல் என்று நாம் அதற்கு பெயர் கொடுத்தோம். That means though we are learning all this, when we go out, before we even think of all these points, when a battle comes, this nature of sin will come up as a first wrong impulse, like a cobra in our hearts, and we'll get angry so quickly, forget all these studies, do as we have always been doing. இந்த ஜென்ம பாவத்துக்கு முதலில் எழும்பும் தவறான உந்துதல் என்று பெயரிடப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் இந்த வேத பாடத்தை எல்லாம் கேட்டு கற்றுக்கொண்டாலும், யுத்தத்தில் ஞானம் என்று பல ஞானங்களை அறிந்து கொண்டாலும், வெளியே போய் ஒரு சோதனை, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இதையெல்லாம் நினைத்து பார்த்து இதன்படி செயல்படுவதற்கு முன்னதாக பாம்பு படம் எடுப்பது போல அந்த ஜென்ம பாவம் முதலில் எழும்பி தவறான காரியத்தை செய்யும்படி நம்மை தூண்டிவிடும், உந்திவிடும். அதற்கு பிறகுதான் நாம் யோசிப்போம். Wisdom in war is to make these divine instructions act
in my heart before this first wrong impulse can emerge. இந்த ஜென்ம பாவம் முதலில் தவறான உந்துதலை எனக்குள் தூண்டுவதற்கு முன்னதாக நாம் கேள்விப்பட்ட இந்த வேத வசனங்களின் அடிப்படையில், இந்த ஞானத்தின் அடிப்படையில் செயல்பட செய்வதுதான் யுத்தத்தில் ஞானம். Jesus told Peter, before the cock crows twice you will deny me thrice. உதாரணமாக பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். And he said, Jesus, you don't know who I am. பேதுரு சொன்னான், யாருன்னு உமக்கு தெரியல, I am ready to go to death even for your sake. உமக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். And as usual, like it happens to all of us, his first wrong impulse rose up. வழக்கமாக நம்ம எல்லாரையும் போலவே அந்த சோதனை வந்தபோது அவனுடைய அந்த ஜென்ம சுபாவம் அல்லது அந்த தவறான உந்துதல் தான் முதலில் எழும்பி விட்டது. And the cock crew and Jesus looked at him and Peter understood what those eyes were saying and he went out and wept bitterly because the first impulse won once again. அந்த முதலில் தவறான உந்துதல் எழும்பி விட்டது. அவசர கதியில் அவன் எதையோ செய்து விட்டான். அதுக்கு பிறகு சேவல் கூவும்போது தான் அவனுக்கு இந்த ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. அவர் பேதுருவை திரும்பி பார்த்தார். அந்த பார்வையின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. எனவே அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லது முதலில் எழும்புகிற தவறான உந்துதல் இன்னொரு முறை என்னை ஜெயித்து விட்டதே என்று நினைத்து மனம் கசந்து அழுதான். The fifth point, ஐந்தாவது விஷயம், my first enemy is not the devil. என்னுடைய முதல் சத்துரு, பிரதான சத்துரு பிசாசு அல்ல. My first enemy is me. நான் தான் என்னுடைய முதல் சத்துரு. So subduing myself is part of my spiritual warfare. It's not fighting against the devil. I have to learn to fight against myself. That's what we read in 1 Corinthians 9:26 and 27. பிசாசை எதிர்த்து போராடுவதை நாம் முதலில் கற்றுக்கொள்வதல்ல, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 9:26-27 பரிசுத்த பவுல் அறிவுறுத்துகிறது போல, நமக்கு விரோதமாக, நான் என்ற அந்த சுயத்துக்கு விரோதமாக போராட, அந்த பழைய மனுஷனுக்கு விரோதமாக போராட, அவனை கீழ்ப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் யுத்தத்தில் ஞானம். The sixth highlight of the first 2 days, முதல் 2 நாட்களில் நாம் கற்றுக்கொண்டதான சிறப்பம்சங்களில் 6வது விஷயம், there are successes outside God's will. தேவ சித்தத்துக்கு வெளியேயும் ஜெயம் இருக்கிறது. So just because you succeed in a certain issue, first of all find out, is this success within God's will or outside God's will? ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றுவிட, இந்த வெற்றி தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா அல்லது தேவ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Getting some things done in some old way, in any old way, ஒரு காரியத்தை ஏதோ ஒரு பழைய நமக்கு பரிச்சயமான வழிமுறையில் சாதிப்பது ஜெயம் அல்ல. So if you want success in any old way and you have that success that is not God's will, later on it will land you in bigger problems we saw yesterday. ஏதோ உங்களுக்கு பழக்கமான வழிமுறையில் தேவ சித்தம் இல்லாத ஒரு வழிவகையில் நீங்கள் ஜெயம் எடுத்தாலும், அது ஜெயமாக ஆரம்பத்தில் தென்பட்டாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிவடையும். நேற்றைக்கு நாம் அதை விரிவாக We learned in the first 2 days. முதல் 2 நாட்களில் நாம் கற்றுக்கொண்ட 7வது ஒரு காரியம், emit radioactive material as waste in many parts of the world. உலக பொருட்களை வெளியேற்றுகிறதான பல தொழிற்சாலைகள், ஃபேக்டரிஸ் இருக்கின்றன. And those who are employed in those factories will be affected by those rays. Their lifespan will be shortened. அந்த தொழிற்சாலைகளில் பணியமர்த்தப்படுகிறவர்கள் அந்த கதிர்வீச்சுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். நாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. And therefore their salaries will be abnormally high. எனவே அங்கே வேலை செய்ய சம்மதிக்கிறவர்களுடைய ஊதியம், சம்பளம். I saw a few minutes ago that I am my first enemy. சில நிமிடங்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன், நான் தான் என்னுடைய முதல் சத்துரு. So I have to learn to kill myself. எனவே என்னை நானே கொல்வதற்கு நான் படிக்க வேண்டும். That means I have to learn to kill what is called the old man. That is my personality. அதாவது என்னுடைய பழைய மனிதன், என்னுடைய ஆள் தத்துவத்தை கொல்ல நான் படிக்க வேண்டும். And for that we have a factory whose radiation can kill that old man, and at the same time the same radiation can nurture the new man. எனவே அந்த பழைய மனுஷனை கொன்று புதிய மனுஷனை வளர்த்தெடுக்க கூடியதான கதிர்களை வெளியேற்றுகிற ஒரு தொழிற்சாலை நமக்கும் இருக்கிறது. And the name of that factory is the crucified Christ. அந்த தொழிற்சாலைக்கு பெயர்தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. St. Paul said, I am crucified with Christ, and because of that I am not living, yet I am living, yet not I, but Christ liveth in me. பரிசுத்த பவுல் இதைத்தான் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல. அதாவது அந்த பழைய மனுஷன் அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலிருந்து வருகிற கதிர்களால் கொல்லப்பட்டு விட்டான். இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே அந்த புதிய மனுஷனே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். So having studied all these things on the first day, we now move on to the fifth question.
இந்த 4 கேள்விகளின் அடிப்படையில் முதல் 2 நாட்களில் இந்த காரியங்களை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது 5வது கேள்வியை நாம் கவனிக்கலாம். When I am encountering a difficult situation, ஒரு கடினமான சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளும் போது we have to ask the question, how? நாம் கேட்க வேண்டிய 5வது கேள்வி எப்படி? How do I fight this situation? இந்த சூழ்நிலையை நான் எப்படி எதிர்த்து போராட வேண்டும்? Now, in order to speak a language, ஒரு பாஷையை நான் பேச வேண்டுமானால் it is not just enough to learn words. வார்த்தைகளை மாத்திரம் கற்றுக்கொண்டால் போதாது. We must learn how to fit those words in a sentence. அந்த வார்த்தைகளை எப்படி ஒரு வாக்கியமாக அமைப்பது என்று நமக்கு தெரிய வேண்டும். In order to learn music, இசையை கற்றுக்கொள்ள it's வேண்டுமானால் not enough to learn chords. We must know how to fit those chords in a song. அந்த கார்ட்ஸ் மாத்திரம் படித்தால் போதாது, அந்த கார்ட்ஸை எப்படி ஒரு பாட்டுக்குள் பொருத்துவது என்பதை நாம் படிக்க வேண்டும். In the same way, when we learn martial arts, அதே போல நாம் யுத்தத்தில் சண்டை போடுகிறதான கலையை பயிலும் போது there are many aspects in a fight that we have to learn. நாம் அப்படிப்பட்ட சண்டை போடுகிற அந்த கலைகளில் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது. In fighting, there is speed, சண்டை போடுவதில் வேகம் இருக்கிறது, there is aim, ஒரு லக்கு இருக்கிறது. and that means when I strike, I have to strike a particular point. I have to aim at a place, not just strike anywhere. அதாவது எங்கேயாவது நான் தாக்கலாம் என்றல்ல, நான் தாக்கும்போது ஒரு குறிக்கப்பட்ட லக்கை நான் தாக்க வேண்டும். Then there is precision, accuracy. அடுத்ததாக துல்லியம் என்பது ஒன்று இருக்கிறது. Then there is strategy. அடுத்ததாக திட்டமிடுதல் என்று ஒன்று இருக்கிறது. Then there are tactics. அடுத்ததாக யுக்திகள் என்று சொல்லப்படுகிறவைகள் இருக்கிறது. Then there are decisions. முடிவு என்று சொல்லப்படுகிற ஒன்று இருக்கிறது. Then there is stamina. என்னுடைய பலனை எவ்வளவு நாள் நான் தாக்கு பிடிக்க முடியும் என்ற ஒன்று இருக்கிறது. There is anger. கோபம் இருக்கிறது. There is self defense. என்னை எப்படி தற்காப்பது என்பது இருக்கிறது. There are strokes. That means the way I strike. எப்படி நான் அடிக்க வேண்டும், அடிக்கிறதான அந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது. There are weapons involved. யுத்தத்திலே சில ஆயுதங்களும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. But then learning all these things is not enough. இவை எல்லாவற்றையும் படிப்பது போதுமானது அல்ல. The art of warfare or fighting is to learn how to apply all these things when you face a real battle. உண்மையான ஒரு யுத்தத்திற்கான பயிற்சி என்னவென்று சொன்னால், இவைகளை எல்லாம் அறிந்து வைத்திருப்பது அல்ல, நாம் அறிந்த இவைகளை எப்படி ஒரு யுத்தத்தில் அபியாசப்படுத்துவது, எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் விஷயம். In the same way, when we face life's battles, our trials, அதே போல வாழ்க்கையின் யுத்தங்களாகிய நம்முடைய சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது there are many things involved. அதிலேயும் பல காரியங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. Our thoughts, நம்முடைய எண்ணங்கள், our attitudes, நம்முடைய மனப்பான்மை, our character, நம்முடைய சுபாவம், our words, நம்முடைய வார்த்தைகள், our decisions, நம்முடைய தீர்மானங்கள், முடிவுகள், confessions that we must make, நாம் செய்ய வேண்டிய அறிக்கை, promises that we must proclaim from the scriptures, வேதத்திலிருந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டிய வாக்குத்தத்தங்கள், spiritual weapons that we are asked to use, நாம் பயன்படுத்தும்படி நமக்கு சொல்லப்படுகிற ஆவிக்குரிய ஆயுதங்கள், faith that we must build up, நாம் கட்டி எழுப்ப வேண்டிய விசுவாசம், patience that we must exercise, நாம் பயிற்சி செய்ய வேண்டிய பொறுமை, situations where we must persevere, that means keep trying, நாம் விடாமுயற்சியோடு முயற்சி செய்ய வேண்டிய பகுதிகள், there are times we must humble ourselves, நாம் தாழ்த்த வேண்டிய பகுதிகள், and there's much more. இன்னும் இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய யுத்தங்களில் சம்பந்தப்படுகின்றன. But knowing this is not enough. We must know how to apply this when the trial comes. ஆனா இதெல்லாம் தேவை அப்படின்னு அறிந்திருப்பது போதாது, ஒரு சோதனை வரும்போது இதையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை அறிந்திருக்க வேண்டும். This is the how of a war. இதுதான் யுத்தத்தில் எப்படி என்கிறதான தலைப்பு. Now turning to 2 Timothy chapter 1, 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்துக்கு நாம் வருவோம். or chapter 2 verse 5. 2 அதிகாரம் 5 வசனம். மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். And if a man also strive for masteries, and yet is he not crowned except he strive lawfully. In a game, in a match, in a fight, there are rules that you have to follow. ஒரு விளையாட்டு போட்டியாகட்டும், ஒரு சண்டை போட்டியாகட்டும், ஒரு வேற எந்த விஷயத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டியதான விதிமுறைகள் இருக்கின்றன. So if you don't strive lawfully, you won't win, and even your victory does not count. நீங்கள் சட்டத்தின்படி போராடாவிட்டால், விளையாடாவிட்டால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள். நீங்கள் ஜெயித்தாலும் அது
in our spiritual battles, in the trials that we face every day, நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்களில், அதாவது அனுதினமும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில், சோதனைகளில், based on a worldly yardstick, we might think we win, but on heaven's scale, we are losers. உலக பிரகாரமான ஒரு அளவுகோலின்படி பார்த்தால் சில காரியங்களில் நாம் ஜெயிப்பது போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் அளவுகோலின்படி நாம் அதில் தோற்று கொண்டிருப்போம். For when an argument rises, ஒரு விவாதம், வாக்குவாதம் எழும்பும்போது, you might have that verbal prowess to shut other people's mouths. மற்றவர்களை வாயடைக்க செய்யக்கூடிய அளவுகிற திறன் உங்களுக்கு இருக்கலாம். Or you might know how to pay a bribe and get a problem solved. அல்லது ஒரு பிரச்சனையை பரிகரிக்கும்படியாக யாருக்கு லஞ்சம் கொடுத்தா அது சரியாகும்னு உங்களுக்கு தெரியலாம். Or you can borrow money to get something done. அல்லது ஒரு பிரச்சனையை தீர்க்கும்படியாக உங்களுக்கு தெரியலாம். But the Bible says all this is fighting or striving unlawfully. You are not a winner. Although a solution might appear, a problem might be. இப்படிலாம் நீங்க செய்ய தெரிஞ்சவங்களா இருந்து செஞ்சு ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டீங்க, சமாளிச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க வெற்றி பெற்றது போல இருக்கலாம், ஆனால் வேதத்தின் பார்வையில் நீங்கள் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணவில்லை, எனவே விட்டீர்கள். When God says don't do something and you do something and the problem is solved, you have still lost the battle. தேவன் ஒரு காரியத்தை இப்படி செய்யாதே என்று சொல்லும்போது நீங்கள் அப்படி செய்து அந்த செய்ததின் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டானாலும் கூட நீங்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படுவதில்லை, நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாகவே கருதப்படுகிறீர்கள். When God is chastising me for some wrong that I have done, நான் செய்த ஒரு தவறுக்காக தேவன் என்னை சிட்சிக்கும் போது, I don't realize that he's chastising me to keep my reputation. I make myself a tragic hero. I say this is Pisasu Poratam. I say this is a conflict with the devil, and instead of humbling myself and confessing for what God is chastising me, I'm elevating myself to the level of a hero because the devil is fighting against me. அதாவது ஒரு தவறுக்காக தேவன் என்னை சிட்சிக்கும் போது என்னை தாழ்த்துவதற்கு பதிலாக என்னை ஒரு சோக அவஸ்தையில் சிக்கின கதாநாயகனை போல காட்டிக்கொள்வதற்காக இது பிசாசு போராட்டம், என்ன பண்றது, அவ்வளோ போராட வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்வது அது சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுவதல்ல. நாம் நம்மை நாமே காட்டிக்கொள்வதற்காக ஒரு பாசாங்கு செய்கிறோம், அது தோல்வி அடைந்ததாக தான் கருதப்படுகிறது. This is striving unlawfully. இது சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாததாக கருதப்படுகிறது. When I commit a sin, I have to humble myself and go and confess it and repent of my sin. Instead of that, I try to act very spiritual in the church, that is striving unlawfully. இன்னொரு உதாரணமாக, நான் ஒரு பாவம் செய்கிறேன், அந்த பாவத்தை போய் அறிக்கை செய்து என்னை தாழ்த்துவதற்கு பதிலாக நான் ஆவிக்குரியவளை போல சபையில் என்னை காட்டிக்கொள்ள முற்பட்டால் அதுவும் கூட நாம் சட்டபூர்வம் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாததாக கருதப்படுகிறது. Instead of repenting of my sin, I try to make up for that sin by doing some good things like some ministries in the church or giving a fat offering. That's striving unlawfully. அதாவது என்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக நான் தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக நான் சபையில் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வதன் மூலமாக அல்லது நல்ல ஒரு தொகையை காணிக்கையாக கொடுப்பதன் மூலமாக அதை மறைக்க பிரயாசப்படுவது சட்டவிரோதமாக மல்யுத்தம் பண்ணுவதை போன்றது. As we saw yesterday, in every trial there are demons that are involved. If we are not fighting with those spirits and if we are striving with human beings instead of that, we are striving unlawfully. நேற்றைக்கு நாம் பார்த்தது போல ஒவ்வொரு சோதனையிலும் விழுந்து போன ஆவிகள், பிசாசுகள் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. அந்த பிசாசுகளோடு போராடுவதற்கு பதிலாக மனிதர்களோடு நாம் போராடி கொண்டிருந்தால் அதுவும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுவதல்ல, சட்டவிரோதமாக மல்யுத்தம் பண்ணுவது. One day two brothers were fighting. ஒரு நாள் ரெண்டு சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். One brother took it very patiently for some time. ஒரு சகோதரன் நீண்ட நேரம் பொறுமையாக இருந்தார். And the other was going on shouting at him. மற்ற சகோதரன் இவரை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார். Then the second brother said finally, I got an anointing, I gave him back good left and right, and after that he shut his mouth. அந்த இரண்டாவது சகோதரன் இப்படி சொன்னாரு, எனக்கு திடீர்னு ஒரு அபிஷேகம் வந்துச்சு, நான் திருப்பி கொடுத்தேன் பாரு அவருக்கு, அவர் வாயை மூடிக்கிட்டார் அப்படின்னு. Sometimes we get that kind of anointing, that's striving unlawfully. சில நேரத்தில் நமக்கும் அப்படி அபிஷேகம்லாம் வரும், அதுவும் கூட சட்ட விரோதமாக மல்யுத்தம் பண்ணுவது. When we strive like this unlawfully, you can get some things done, but we are babes spiritually. இப்படி எல்லாம் சட்டவிரோதமாக நாம் மல்யுத்தம் பண்ணி நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம், காரியங்களை சாதிக்கலாம்.
ஆனால் நம்ம இன்னும் யுத்தத்தில் குழந்தைகளாக தான் இருக்கிறோம். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாமல் சட்டவிரோதமாக மல்யுத்தம் பண்ணுகிறவர்களாக தான் இருக்கிறோம். There is a story about a concert that took place and a professional piano player was giving a performance in that concert. ஒரு பியானோ பிளேயர், அவர் முறைப்படி பயிற்சி பெற்றிருந்தவர், அவருடைய அரங்கேற்றத்தை பற்றியதான ஒரு கதை இருக்கிறது. And there was a big audience to listen to him playing. அவர் வாசிப்பதை கேட்க ஒரு திரள் கூட்ட பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். After he played the first song, முதல் பாட்டை அவர் வாசித்த பிற்பாடு everybody clapped their hands. எல்லாரும் கை தட்டினாங்க. But his face was sad. ஆனா இவருடைய முகம் அப்படி துக்கமாகவே இருந்தது. After he played the second song, இரண்டாவது பாட்டை வாசித்தார். everybody clapped and whistled. எல்லாரும் கை தட்டினது மாத்திரம் இல்ல, விசில் அடிச்சாங்க. But his face was sad. ஆனா இவருடைய முகம் சோகமாகவே இருந்தது. When he played the third song, மூன்றாவது பாட்டை அவர் வாசித்தபோது his fingers were flying along those keys. அந்த கீஸ்ல அவருடைய விரல்கள் அப்படியே விளையாடியது. The whole audience rose up and clapped their hands. முழு பார்வையாளர்கள் இருந்த அந்த அரங்கம் முழுவதும் எழும்பி நின்று கை தட்டினார்கள். But he was sad. ஆனா இவரோ இன்னும் சோக முகத்துடனேயே இருந்தார். After the concert was over, அந்த கான்சர்ட், அந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு somebody went up to him and asked him, "See, we are so happy about your playing. You played so beautifully. Why were you sad all the time?" நீங்க ரொம்ப அழகா வாசிங்க, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கை தட்டி அதை ரசிச்சு உங்களை பாராட்டணும், ஆனா உங்க முகத்துல ஒரு சந்தோஷமே தெரியலையே, ஏன்? Then he said, "My master who taught me how to play the piano was sitting there in the audience. You all clapped, but he knew the mistakes I made. And when you were clapping, he was shaking his head. No, that's not good enough." And his reaction was what I was looking for. He was not happy. How can I be happy? அவர் சொன்னார், நீங்க எல்லாரும் கை தட்டி என்னை பாராட்டிட்டு இருந்தபோது அந்த பார்வையாளர்கள் நடுவில் தான் என்னுடைய குரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் தான் எனக்கு வாசிக்க சொல்லி கொடுத்தாரு. அவரை நான் பார்த்தேன், அவர் இப்படி தலையாட்டிட்டு இருந்தார். அதாவது நீ சரியா வாசிக்கல, இது போதுமானது அல்ல என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். அவருடைய அந்த பிரதிக்கிரியை பார்க்கும்போது தான் நான் சரியா வாசிக்கிறேன் எனக்கு தெரிந்தது. எனவே நான் சந்தோஷமாக இல்லை. You all clapped your hands, but he knew the mistakes I made. நீங்க எல்லாரும் கை தட்டினீங்க, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவருக்கு தெரியும். In the same way, அதே போல when we face a difficult situation, நாம் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது people might offer many comments, they might praise us, and they might laugh with us, and we might think we have succeeded. But we must remember, we also have a master who's watching every detail on how we are fighting. Is he laughing with us? Is he saying well done? Or is he shaking his head saying, "No, you failed"? ஒவ்வொரு பிரச்சனையை, சோதனை, யுத்தத்தை எதிர்கொள்ளும் போது ஜனங்களிடத்திலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வரலாம். சிலர் நம்மை பாராட்டலாம், சிலர் நம்மோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கலாம். ஆனால் இந்த மாணவனுக்கு, இந்த இசை கலை பயின்றவனுக்கு ஒரு ஆசான் இருந்தது போல நமக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை அறிந்தவராக, இந்த சூழ்நிலையில் நம்முடைய பிரதிக்கிரியை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்தவராக இருக்கிறார். அவர் நன்றாய் செய்தா என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாம் இருக்கிறோமா, அல்லது அவர் நம்மை பார்த்து துக்கப்படுகிறாரா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். Many are locked. You have to open it with a password, or with your fingerprint, or with a face recognition, or with a design that you have to draw on the screen. உங்களில் பலருடைய மொபைல் ஃபோனும் அதை லாக் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதை ஒரு பாஸ்வேர்ட் போட்டோ அல்லது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் போட்டோ, ஃபேஸ் பிரிண்ட் போட்டோ அல்லது பேட்டர்ன் வரைஞ்சோ தான் நீங்கள் அன்லாக் பண்ண வேண்டியிருக்கும். So when you type that password, your mobile opens. நீங்கள் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணும்போது, in the same way, there is a key to every difficult situation, every trial, every war that you face. அதே போல நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தத்துக்கும், அதாவது நீங்கள் எதிர்கொள்ளும் ஒரு சாவி இருக்கிறது. When you ask God, "Why did you allow this in my life?" when he gives you the answer, you have found the key to your trial. ஏன் இந்த சோதனையை என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்தீர் என்று நீங்கள் அந்த கேள்வியை கேட்கும்போது தேவன் உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஆனா சாவி என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். His answer is that key. அவர் சொன்ன பதில் தான் அந்த சாவி. But answering the question how that we are just answering is using that key. எப்படி பயன்படுத்துவது என்று தெரியணுமே, அதுக்கு தான் இப்ப இந்த ஐந்தாவது கேள்வியை நம்முடைய சோதனைகளில் கேட்கிறோம். எப்படி? Job went through a big trial in his life. யோபினூடாக கடந்து போனார். And the Bible says the key to his deliverance was praying for his friends. அவருடைய விடுதலைக்கான சாவி தன்னுடைய சத்துருக்களுக்காக அல்லது தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிப்பதாக இருந்தது. When we fall sick, have we ever thought of praying for others who are sick? எப்போதாவது வியாதிப்பட்டு இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு யோசனையாவது உங்களுக்கு வந்திருக்கா? At that time when you are sick, நீங்க வியாதிப்பட்ட அந்த நேரத்தில்
We are always murmuring, servants of God are not believing, coming, and the whole world is wrong, but I am right. அந்த நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா முறுமுறுப்போம், இந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, வந்து நான் வியாதியாக இருக்கிறேன், என்னை வந்து விசிட் பண்ணுறது கூட கிடையாது அப்படின்னு ஊழியக்காரங்களை குறை சொல்லுவோம். முழுக்கிறது போல நான் ஒருத்த மாத்திரம்தான் சரியாக இருக்கிறது போல புலம்புவோம். Maybe if you're going to pray for others who are sick, God will heal you. ஒருவேளை உங்களுடைய வியாதிக்கான சாவி நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிப்பதா இருக்கலாம். நீங்க அப்படி செய்தால் கர்த்தர் உங்களை சுகமாக்க கூடும். Find the key and use it. நீங்க சாவியை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, அதை பயன்படுத்த தெரியணும். அதுதான் எப்படி. Hannah had this problem of barrenness. அன்னாளுக்கு அவளுடைய சோதனை, அவளுடைய பிரச்சனை, அவளுடைய மலட்டு கர்ப்பம். And she became a victim of mockery because of that problem. அது நிமித்தமாக, அந்த மலடியா இருந்தது நிமித்தமாக அவள் இப்பொழுது பரியாசமும் செய்யப்படுகிறாள். But when she found the key and she made that consecration of giving her son to the ministry, immediately the problem was solved. கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னுடைய மகனை கொடுப்பதுதான் அந்த சாவி என்று அவள் கண்டுபிடித்து, அந்த சாவியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண அவள் தீர்மானித்த போது அவளுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டானது. St. Paul said he had a problem called what he called a thorn in the flesh. பரிசுத்த பவுலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த சோதனைக்கு அவர் கொடுக்கிற பேர் என் மாம்சத்திலே இருக்கிற ஒரு முள். Bible says it was some kind of oozing or tears that kept coming from his eyes involuntarily. வேத வல்லுனர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், தானாக அவருடைய கண்ணிலிருந்து ஒரு மிதமான தண்ணீர் போன்ற அல்லது சீல் போன்ற காரியம் வந்து கொண்டே இருந்தது. அதுதான் அவருடைய கண்களில் இருந்த பிரச்சனை தான் அந்த முள் என்று சொல்லுகிறார்கள். And he found the key. அவர் அதற்கான சாவியை கண்டுபிடித்தார். He said, because of the abundance of revelation that I was receiving, God did not want my heart to well up in pride. எனக்கு கிடைத்ததான அதிகமான வெளிப்படுத்தல்களின் நிமித்தமாக என்னுடைய இருதயம் மேட்டிமை அடைய கூடாது என்று தேவன் விரும்பினார் என்று அவரே சொல்லுகிறார். He healed so many people, did so many miracles, but his own eyes he could not heal. He prayed thrice. God said, my grace is enough for you. பல வியாதியஸ்தரை அவர் சுகமாக்கி இருக்கிறார், பல அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் இவருடைய வியாதியை இவரால் சுகமாக்க முடியவில்லை. 3 முறை அதற்காக ஜெபித்தார். ஆனாலும் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டார். So this sickness that was not healed for some time kept a check on him. Humble yourself. It's not you. Your springs are in me. இந்த சுகமாக்கப்படாத மேல் கொஞ்ச காலம் அப்படியே இருந்ததான இந்த வியாதி அவருக்கு ஒரு தற்பரிசோதனையாக ஒரு சாவியை போல இருந்தது. நீ உன்னை தாழ்த்து, உன்னுடைய ஊற்று உன்னில் இல்ல என்னில் இருக்கிறது என்று அவருக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. One day Moses became very ill. ஒரு நாள் மோசே மிகவும் நோய்வாய்ப்பட்டார். Read Exodus chapter 4. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் and read verse 25. 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிப்போரால் verse 24 and 25. 24 25. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். Enough. And it came to pass by the way in the end that the Lord met him and sought to kill him. So in English and Tamil, the Lord sought to kill him, it is written. ஆங்கிலத்திலும் தமிழிலும் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. But in the Amplified Bible it says the Lord sought to kill him by making him deathly ill. ஆனால் ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பில் அவனுக்கு ஒரு மரணத்துக்கு எதுவான வியாதியை கொடுத்து அவனை தேவன் கொல்ல பார்த்தார். And then when his wife circumcised their son with a sharp stone, the 26th verses, the Lord let him go. In brackets, the Lord allowed him to recover. 25ஆம் வசனத்தில் சிப்போரால் ஒரு கருக்கலான கல்லை எடுத்து தன்னுடைய குமாரனுடைய தோலை விருத்த சேதனம் பண்ணின போது கர்த்தர் அவனை விட்டுவிட்டார் என்று சொல்லப்பட்டதுக்கு கர்த்தர் அவன் ஆரோக்கியப்பட செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So when Moses fell deathly ill, his wife knew the reason and she found the key and used the key also. மோசே மரணத்துக்கு எதுவாக வியாதிப்பட்ட போது அதற்கான காரணத்தை அவருடைய மனைவி சிப்போரால் அறிந்திருந்தால் அந்த சாவியை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதை பயன்படுத்தவும் செய்தாள். When all was going on well in Moses' life for the first 40 years, எல்லாமே முதல் 40 வருடம் அளவும் மோசேயுடைய வாழ்க்கையில் நன்றாக போய் கொண்டிருந்தது. Suddenly things started backfiring and he ran into the wilderness to protect himself. திடீரென்று காரியம் அவனுக்கு விரோதமாகவே திரும்பினது. தன்னை தற்காத்துக் கொள்ள வனாந்திரத்துக்கு ஓடி போனான். He was there for 40 years. God was silent. There was no movement, no growth in his life. 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்தில் தான் அவன் இருக்க வேண்டியிருந்தது. தேவன் மௌனமாக இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அசைவுமே இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. For 40 years it was like that. 40 ஆண்டுகள் அதை தொடர்ந்து அப்படிதான் இருந்தது. But actually God was undoing his oratorical skills and his wisdom and his education.
ஆனால் அந்த 40 ஆண்டு காலம் அவன் கற்றிருந்ததான அவனுடைய ஞானம், அவனுடைய படிப்பு, அவனுடைய பேச்சு திறமை, இது எல்லாவற்றையும் அவனை விட்டு தேவன் அகற்றி கொண்டிருந்தார். In Acts chapter 7 we read that he was a good speaker. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அவன் பேச்சில் தேறினவனாய் இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். He was mighty in word and in deed. அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான். But then when the 40 years expired, he became a stammerer. ஆனால் 40 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு அவன் திக்குவாய் உள்ளவனாய் மாறினான். And that's when God called him Moses, Moses. அப்பொழுதுதான் தேவன் அவனை பார்த்து அவனுடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், மோசே, மோசே. And this man Moses, who killed another man because he had this feeling, I know my call, I know I'm a leader, I'm going to be the leader of Israel. எனக்கு என்னுடைய அழைப்பு தெரியும், நான் தான் இஸ்ரவேலுக்கு தலைவனா இருக்க போகிறேன், எனக்கு அது தெரியும், எனக்கு தெரியும்ன்ற அந்த மமதை மோசேக்கு இருந்தது. After this 40 years of undoing in the wilderness, the Bible gives him a certificate when he became the leader of Israel. This man Moses was the meekest on the face of the earth. எனக்கு தெரியும்ன்ற அந்த மமதை நிமித்தம் தான் அவசரப்பட்டு ஒரு நபரையே அவன் கொன்று போட்டான். ஆனால் 40 ஆண்டு காலம் தேவன் அவனுடைய திறமைகளை எல்லாம் அவனுக்குள் இருந்து உரிந்து போட்ட பிற்பாடு வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது, மோசேயாகிய இந்த மனிதன் பூமியில் உள்ள மனுஷர் எல்லாரிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். Learning meekness was the key to his warfare. மோசேயின் யுத்தத்தை பொறுத்தளவில் அவனுடைய யுத்தத்திற்கான சாவி சாந்த குணத்தை படிப்பதாயிருந்தது. So if God has locked you in a situation, எனவே தேவன் ஒரு சூழ்நிலைக்குள் உங்களை அடைத்து வைத்திருக்கும் பட்சத்தில், don't try to break that lock by going to some gifted person and getting deliverance. யாராவது வரம் பெற்ற ஊழியர்களிடத்தில் போய் ஜெபித்து விடுதலை வாங்கி அந்த பூட்டை உடைச்சிட்டு வெளியில வந்துடலாம்னு நினைக்காதீங்க. These TPM people, they have no healing gift at all. And then someone will say, you know, you go to that place, there's a gifted pastor. Don't be one gifted pastor there. Go, many are delivered. விசுவாசிகளுக்கிடையே பேசிக்கொள்கிற விஷயம் என்னதான், டிபிஎம் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் சுகமாக்குகிற வரமே கிடையாது. நான் சொன்னேன்னு சொல்லிடாத, அந்த இடத்துல ஒரு வரம் பெற்ற ஊழியர் இருக்கிறார், அங்கே போய் ஜெபிச்ச சுகமாயிரும், நீ போயிட்டு அவரை பாரு. When God has locked you, you have to find the key. Instead of that, you're just blind about deliverance and you go to somebody, you might get it, but you... உங்களை ஒரு சூழ்நிலைக்குள் அடைத்து வைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கான சாவியை கண்டுபிடிக்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு நீங்க எப்படியாவது பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை, தீர்வை மாத்திரம் நாடுவீர்கள் என்றால் ஒருவேளை தீர்வு கிடைக்கும், பிரச்சனைக்கு நிவாரணம் உண்டாகும், ஆனால் நீங்க வளர வேண்டிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. When God has locked you in a situation and wants you to find the key and grow the right lock by approaching some gifted person, that is iniquity, that is illegal. நீங்கள் ஒரு சூழ்நிலையில் தேவனால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதின் காரணம், நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏன் இதை தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று கேட்டு அந்த சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சாவியை எப்படி என்று கேட்டு அதை எப்படி பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான வழிமுறை, அதுதான் யுத்தத்தின் ஞானம். அதை விட்டு நீங்க அந்த பூட்டை உடைச்சு வெளியே போற மாதிரி ஏதாவது ஒரு வரம் பெற்ற ஊழியர்களிடத்தில் போய் ஜெபித்து சுகத்தை விடு, அது வளர்ச்சி அல்ல, அது மாறாக அது அக்கிரமமா இருக்கிறது, அது சட்டவிரோதமாக மல்யுத்தம் பண்ணுகிறதா இருக்கிறது. So I give you so many examples of people who found their keys and used their keys. Find your key and use it. That's வேதத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கண்டுபிடித்து அதை பயன்படுத்தினார்கள். அந்த உதாரணங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் அப்படி உங்களுடைய பிரச்சனைக்கான சாவி என்ன என்பதை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கண்டறிந்து கொள்ளுங்கள். அதுதான் 5வது கேள்வியின் கீழ் நாம் படிக்கிற விஷயம். Now we move to the next question. இப்பொழுது அடுத்த கேள்விக்கு வருவோம். When? இந்த கேள்வி எப்போது? In the first 2 days we sang a song. முதல் 2 நாட்களில் ஒரு பாட்டை நாம் பாடினோம். So we'll sing it again now. இப்பொழுது மறுபடியும் அதை பாடுவோம். The song says, in his timing he will tell you what to do, where to go, what to say. அந்த பாட்டின் 2 வரிகள் இப்படி சொல்லுகிறது, அவருடைய நேரத்தில் அவர் நீ என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தருவார். So in his timing means there is a when in every trial. அவருடைய நேரத்தில் அவர் உனக்கு சொல்லி தருவார் என்று சொல்லும்போது, நம்முடைய ஒவ்வொரு சோதனையிலும் பிரச்சனையிலும் எப்போது அது என்கிற ஒரு நேரம் இருக்கிறது. So we'll all sing that song once again. ஒரு முறை கூட அந்த பாட்டை நாம் பாடுவோம். We must wait, wait, wait on the Lord. We must wait, wait, wait on the Lord and learn your lessons well. In his timing he will tell you
what to do, where to go, what to say. You must wait, wait, wait on the Lord. You must wait, wait, wait on the Lord, and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. Don't be in a hurry. எனவே அவசரப்படக்கூடாது. Wait for Him. At the right time He will instruct you, do this, do that. அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். சரியான நேரத்தில் இப்படி செய் அப்படி செய் என்று அவர் நமக்கு அறிவுரை தருவார். That is the when of a trial. அதுதான் ஒரு சோதனையில் நாம் கேட்க வேண்டிய ஆறாவது கேள்வி, எப்போது. So we'll sing this song once again. இன்னொரு முறை இந்த பாட்டை நாம் பாடுவோம். Because this song contains the summary of this whole Bible study. Learning this song by heart, it keeps ringing in your mind. It refreshes your memory. இந்த முழு வேத பாடத்திலும் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களின் சாராம்சமாக இந்த பாட்டு இருக்கிறபடினால் இதை நீங்கள் மனப்பாடமாக கற்றுக்கொண்டால் இந்த பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் இந்த வேத பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுக்கு நீங்களே நினைப்பூட்டிக் கொள்ள முடியும். You must wait, wait, wait on the Lord. You must wait, wait, wait on the Lord, and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say, and learn your lessons. And learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. So when you face certain struggles in your life, உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது there are some things you must do immediately or quickly. நீங்க உடனடியாக அல்லது துரிதமாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. There was a time when the children of Israel rose up against Moses. உதாரணமாக மோசேக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் எழும்பி கிரியை செய்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. And God got angry with the people. தேவன் ஜனங்கள் மேல் கோபம் கொண்டார். As they stood up before against Moses in a huge crowd, people started dying, one row after the other, row 1, row 2, they started falling, collapsing. மோசேக்கு விரோதமாக திரள் கூட்டமாக அவர்கள் கூடி நிற்கிற அந்த நேரத்தில் தேவ கோபம் அவர்கள் மேல் வந்தபடியினால் ஒருவர் பின் ஒருவராக விழுந்து செத்து மடிகிறார்கள். And Moses told Aaron, take the censer, run. நீ உடனடியாக அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனத்தின் நடுவே ஓடு என்று ஆரோனை மோசே துரிதப்படுத்துகிறார். So as row 1, row 2, row 3, row 4, every row was dying. Aaron ran ahead of death, and the Bible says he stood between the living and the dead and held the censer, and the plague stopped. முதல் வரிசை, இரண்டாம் வரிசை, மூன்றாம் வரிசை, நான்காம் வரிசை என்று அடுத்தடுத்து ஜனங்கள் மடிந்து விழுகிறார்கள். இந்த மரணம் வேகமாக ஓடுவதை பார்க்கிலும் ஆரோன் வேகமாக ஓடி செத்து போனவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இடையே தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு நின்றான். அவன் அப்படி செயல்பட வேண்டிய அந்த வேகத்தை அவன் கையாண்டபடியினால் அந்த மரணம், அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. If he had run a little slower, one more row or two more rows would have died. அவன் கொஞ்சம் மெதுவா ஓடி இருந்தான்னா அடுத்த ஒரு வரிசை, அடுத்த 2 வரிசை என்று மரணம் அதிகரித்திருக்க வாய்ப்பு. Then again, the Bible says in Hebrews, while it is called today, don't harden your hearts. அடுத்ததாக எபிரேயரில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன்று என்னப்படும் அளவும் உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம். Hebrews chapter 3 verse 5. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. While it is said today, if ye will hear His voice, harden not your hearts as in the provocation. So there are some situations when God speaks to you, don't harden your hearts. That means don't delay. If you delay, your heart will get hardened. தேவன் நம்மோடு பேசுகிற சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்பொழுது இதயத்தை கடினப்படுத்த கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது நம்மை தேவன் சொல்வதை செய்ய தாமதிக்க கூடாது. அப்படி தாமதித்தால் அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டு விடும். That is why while it is called today, இன்று என்னப்படும் அளவும். I remember one day in one believer's house there was a television, and one of the inmates of the house, they saw a dream. There was a big serpent sitting on the TV. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. பல வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய விசுவாசியின் வீட்டில், ஒருவருடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் ஒரு முறை ஒரு தரிசனத்தில் அந்த தொலைக்காட்சி பெட்டியின் மேல் ஒரு பாம்பு உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார். And they woke up with said,
we have to get rid of this TV fast. அவர்கள் அப்படியே விழித்து எழும்பி பயந்து போய் சீக்கிரமா இந்த டிவிக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும், இதை தொலைச்சிடணும் அப்படின்னு தீர்மானித்தார்கள், பேசிக்கொண்டார்கள். There one person decided to sell it at a certain rate, and another person said, why sell it so cheap? They increased the rate. The discussions went on, and finally now it's about 15 years, the TV is still at home. ஒரு நபர் இப்படி சொன்னார், இதை நம்ம வித்துடலாம். இன்னொரு நபர் சொன்னார், ஏன் இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு விற்கணும், கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்கலாமே. இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த டிவி அந்த வீட்டில் தான் இருக்கு. That's why while it is called today, don't harden your hearts. சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று அந்த நேரத்தை குறிப்பிடுவது இதற்காக தான். The serpent will convince you of not taking. இவை எடுக்காதபடிக்கு நீங்கள் தாமதிக்கும் பட்சத்தில் அந்த பிசாசு உங்களை சம்மதிக்க வைத்து விடுவான். So there are things you have to do immediately. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய, உடனடியாக செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. But there are other parts, other trials where wait. அதே நேரத்தில் வேறு சில சோதனைகள் இருக்கிறது. அப்பொழுது இப்படி உடனடியாக அவசர கதியில் செயல்படக்கூடாது. நாம் இப்பொழுது பாடினது போல காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். Joseph had to wait for 13 years. காத்திருக்க வேண்டியிருந்தது. Abraham had to wait for 25 years to have his promised child. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாம் இருந்தது. Moses had to wait 40 years before his life could be restored and before he could become leader of Israel. முந்தின நிலவரத்துக்கு அவனுடைய வாழ்க்கை திருப்பி கொண்டு வரப்பட்டு அவன் இஸ்ரவேலுக்கு தலைவனாக மாறும் வரைக்கும் 40 ஆண்டுகள் மோசே காத்திருக்க வேண்டியிருந்தது. So don't be in a hurry. There is a when in your life also when God is going to intervene and act. Till then, learn your lessons well. எனவே உங்களுடைய பிரச்சனையிலும் உங்களுடைய சோதனைகளிலும் எப்போது என்று சொல்லக்கூடிய தேவன் தலையிட்டு பரிகாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுடைய பாடத்தை நன்றாய் படிக்க வேண்டும், அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. So once again I would like to reiterate, solution is not what you should be looking for. That will come when the when comes, the time comes. But till then, learn your lessons well. மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை, ஒரு சோதனையிலே நீங்கள் தீர்வை மாத்திரம் நாடக்கூடாது. அது சரியான அணுகுமுறை அல்ல. எப்போது என்று தேவன் ஒரு சமயம் வைத்திருக்கிறார், அப்பொழுது அந்த தீர்வு வரும். அதுவரையிலும் நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும், உங்கள் பாடங்களை நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். Now we are going to go to another aspect of when. இப்பொழுது இந்த எப்போது என்ற கேள்வியின் இன்னும் ஒரு அம்சத்தை நாம் கவனிக்க போகிறோம். When God was writing this message in my heart a couple of years ago, சில 2-3 வருடங்கள் முன்னதாக தேவன் இந்த தூதை என்னுடைய இருதயத்தில் எழுதி கொண்டிருந்த நேரத்தில், when I was writing down the notes for when, இந்த எப்போது என்ற கேள்விக்கு தான் நான் அப்பொழுது தேவன் பேசின காரியங்களை குறிப்பெடுத்து எழுதி கொண்டிருந்தேன். On that Sunday morning I got a call from Saudi Arabia. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சவுதி அரேபியாவிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. It was a believer sister. அது ஒரு விசுவாசி சகோதரி. She said, when I was sleeping last night, I heard a voice, a reference, and she said, I've never heard anything like this before. It's the first time. அந்த சகோதரி சொன்னார்கள், எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஒரு வசன ஆதாரத்தை சத்தமாக கேட்டேன். இப்படி எனக்கு இதுக்கு முன்னாடி சத்தம் கேட்டதே கிடையாது. And she said the reference is Job chapter 24 and verse 1. I don't even know what it means. யோபு 24:1 என்ற அந்த சத்தத்தை கேட்டேன். அதுதான் அந்த வசன ஆதாரம். அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன கூட எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னா. 24:1. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? Why saying times are not hidden from the Almighty? Do they that know him not say his days? Now I looked at this verse in many languages and many translations, and I have put those translations together and I have paraphrased it as follows. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்ற இந்த வார்த்தையை நான் பல மொழிபெயர்ப்புகளில் ஆராய்ந்து இதற்கான அர்த்தத்தை பரிசோதித்து பார்த்தேன். கடைசியில் அந்த எல்லா அர்த்தங்களின் அடிப்படையிலே நான் அதை வியாக்கியானிக்கிறேன். The verse goes like this. இந்த வசனம் பல்வேறு மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையில் இதனுடைய அர்த்தம் இதுதான். People know that God controls the times and the seasons. தேவன்தான் காலங்களையும் சமயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். Knowing who he is, why don't they see the judgment coming? அவர் யார் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை ஏன் இவர்கள் அறிய மறுக்கிறார்கள்? Once again I'll say it. திரும்பவும் சொல்லுகிறேன்.
people know that God controls the times and the seasons, தேவன்தான் காலங்களையும் சமயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். knowing who he is, why don't they see the judgment coming? அவர் யார் என்பதும் இவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் நியாயத்தீர்ப்பு வருகிறது என்பதை இவர்கள் காணக்கூடாதவர்களாய் இருக்கிறார்கள். Now to get that verse from the phone call when I'm preparing this message is also God timed. நான் எப்போது என்ற அந்த கேள்விக்கு ஆண்டவர் பேசின வெளிப்படுத்தலை எழுதி கொண்டிருக்கிற அந்த காலை வேளையில் ஒரு ஃபோன் கால் மூலமாக இந்த வசனம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதுவும் கூட தேவனுடைய சமயமாக தான் இருந்தது. சரியான சமயத்தில் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். You know, there is a clock in heaven. I'm saying it figuratively, not literally. There is a clock in heaven by which this earth, the times and the seasons change on our planet. பரலோகத்தில் ஒரு கடிகாரம் இருக்கிறது. அந்த சமயத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் சம்பவங்கள் நிகழ்வுகள் மாறி 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 நடக்கிறது. நான் எழுத்தின்படியாக ஒரு கடிகாரம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் அங்கே ஒரு கடிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் உலகத்தின் சம்பவங்கள் நடைபெறுகிறது. And this clock is not run by battery, it's run by the Father. இந்த கடிகாரம் ஒரு பேட்டரியினால் இயக்கப்படுவதல்ல, அது பிதாவினால் இயக்கப்படுகிறது. If you read Acts chapter 1 verses 6 and 7, you will understand what I'm saying. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால் நான் சொல்வது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. When they therefore were come together, they asked of him, saying, Lord, wilt thou at this time restore again the kingdom to Israel? And he said unto them, It is not for you to know the times or the seasons which the Father hath put in his own power. The Israelites were curious to know when they are going to get back the nation, because one after the other they have been slaves or under the dominion of other kings. ஒன்றின் பின் ஒன்றாக அவர்கள் பல ராஜ்யங்கள் அல்லது பல ராஜாக்களின் கீழ் அடிமைகளாக இருந்தபடியினால் தங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசம் எப்பொழுது தங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்கிற அந்த நேரத்தை, அந்த காலகட்டத்தை அறிந்து கொள்ள இஸ்ரவேலர்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருந்தது. When the Babylonians went, the Medo-Persians came. When the Medo-Persians went, the Greeks came. And that's when Jesus came. So they thought that Jesus is going to be a revolutionist, he's going to get back the nation, but things turned a different way. Now they are asking him, Lord, we thought you are going to come as our savior and free us. So when is this going to happen? பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் சிறையிருப்பு முடிந்த பிற்பாடு மேதிய பெர்சிய ராஜாக்கள் வந்தார்கள். அவர்கள் போன பிற்பாடு கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் போன பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் வந்தது. ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இஸ்ரவேல் இருந்தபோது தான் இயேசு வந்தார். இயேசுவை அவர்கள் ஒரு புரட்சியாளராகவே பார்த்தார்கள். இயேசுவின் நாட்களில் அவர்களுக்கு ஒரு விடுதலை அவர் தருவார் என்று எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள், இக்காலத்திலா ராஜ்யத்தை எங்களுக்கு நீர் திரும்ப. Jesus said, that clock is in the Father's control, don't interfere, he will do it in his time. இந்த கடிகாரம் இது எப்பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்கும் என்ற அந்த சமயம் பிதாவின் கட்டுப்பாட்டில் அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. எனவே அவருடைய நேரத்தை நீங்க கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு இந்த கேள்விக்கு பதிலாக தான் இயேசு சொன்னார். When John the Baptist came preaching saying repent of heaven is at hand, he was actually, whether he knew it consciously or not, he was acting on that clock. The kingdom of heaven is at hand. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணின போது பரலோக கடிகாரத்தை பார்த்து அவன் பேசுகிறான், பரலோக ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுகிறான். In Galatians chapter 4 and verse 4, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் we read, when the fullness of the time was come, God sent his son. காலங்கள் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று படிக்கிறோம். So there's some time being followed in heaven. When that time comes, God sends his son. பரலோகத்தில் ஏதோ ஒரு சமயம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த சரியான நேரம் காலம் வரும்போது தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். அப்படிதான் தம்முடைய குமாரனை அனுப்பினார். When Jesus attended that wedding at Cana, கானா ஊர் கல்யாணத்திலே இயேசு கலந்து கொண்ட போது when Mary said they have run short of wine, மரியாள் வந்து திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொன்னபோது he said, my time, my hour has not come. இயேசு சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. So can you see, the prophets and Jesus were following some kind of time reference. எனவே இந்த தீர்க்கதரிசிகளும் இயேசுவும் ஏதோ ஒரு காலத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் என்பது உங்களால் பார்க்க முடிகிறதா?
we all know about the feasts that were celebrated in the Old Testament. நாம் எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிக்கப்பட்டு வந்ததான பண்டிகைகளை குறித்து அறிந்திருக்கிறோம். But the death of Jesus, the resurrection of Jesus were all timed according to those feasts. ஆனால் இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் எல்லாம் அந்த பண்டிகைகளுக்கு ஏற்றார் போல அதற்கேற்ற சமயத்தில் தான் இந்த மரணம் உயிர்த்தெழுதலும் நடந்தது. Jesus died on the feast of Passover. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிற அந்த நாளில் தான் இயேசு மரிக்கிறார். Jesus was resurrected during the feast of the first fruits. முதற் பலன்களின் பண்டிகை ஆசரிக்கப்படுகிற அந்த நாளில் தான் இயேசு உயிர்த்தெழுகிறார். The Holy Spirit was poured out on the feast of Pentecost. பெந்தெகோஸ்தே பண்டிகையில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். So nothing happened just like that haphazardly. Everything was timed. எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் எதுவுமே அப்படியே நடக்கவில்லை. எல்லாமுமே சரியாக திட்டமிடப்பட்ட குறிக்கப்பட்ட நேரத்தில் நடந்தது. Daniel also followed that time when he read the book of Jeremiah and he realized that the Israelites are going to be in captivity for 70 years and now 68 years were over. There were 2 years left. He synchronized with those times and he started fasting and praying and seeking the Lord, as we read in Daniel chapter 9 the first few verses. தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களில் நாம் வாசிக்கிறது போல இந்த பரலோகத்தின் கடிகாரத்தை, பரலோகத்தின் நேரத்தை அறிந்தவனாக அதோடு ஒத்திசைந்தவனாக தான் தானியேலும் செயல்படுகிறான். எரேமியாவின் புத்தகத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருப்பார்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். கணக்கிட்டு பார்க்கும்போது 68 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த சிறையிருப்பு திரும்ப போகிறது. ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. எனவே அதற்காக தன்னை தாழ்த்தவும் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தை அறிந்தவனாக அதற்கு ஏற்ற விதத்தில் அவன் ஒத்திசைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். God's church is also running based on that clock. தேவனுடைய சபையும் அந்த கடிகாரத்தின் அடிப்படையில், அந்த நேரத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. So one important reason why God is permitting trials in our life is so that following this when He wants us to synchronize with the times by which this church is running, or God is running the church. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகளை, சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறதுன்னு ஒரு நோக்கமும் இதுதான். எப்போது என்ற அந்த கேள்வியை கேட்பதின் மூலமாக தேவனுடைய சபை பரலோகத்தின் கடிகாரத்தின் அந்த சமயத்துக்கு ஏற்ப செயல்படுகிறதே, அந்த நேரத்தோடு நாமும் இசைந்து போக வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. But very sadly we are now out of sync with the times. We are all running in our own directions. ஆனால் அந்த நேரத்தோடு இசைந்து போகாதவர்களாக நம்முடைய சொந்த திசைகளில் நாம் தரிக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். When these trials are trying to move us into being synchronized with God and with that clock in heaven, we are stubborn with our own agendas and we are trying to move ourselves in our own directions. தேவனோடும் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சமயத்தோடும் நாம் இசைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுமதிக்கும் போது பாடத்தை கற்றுக்கொண்டு அதோடு ஒத்திசைந்து போவதற்கு பதிலாக நம்முடைய சுயநலமான குறிக்கோள்கள், லட்சியங்களில் நாம் மிகவும் பிடிவாதமாக இருந்து முரட்டாட்டம் பிடித்துக் கொண்டு நாம் தேவனோடும் அவருடைய நேரத்தோடும் இசைந்து போகாதவர்களாக இருக்கிறோம். In December 2019 the COVID pandemic broke out. டிசம்பர் மாதம் 2019ஆம் வருடம் கோவிட் பெருந்தொற்று உலகமெங்கும் வெடித்தது. But about 9 or 10 months before that, during our March convention, there was a prophecy saying that a plague is going to break out all over the world, but God is going to mark a difference between the church and the world. அதற்கு 9 மாதங்கள் முன்னதாக நம்முடைய சர்வதேசிய கன்வென்ஷனில் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டானது. ஒரு வாதை முழு உலகத்திலும் உண்டாக போகிறது, ஆனால் தேவன் தம்முடைய சபைக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. In our church at Tambaram in December that year 2019 there was a prophecy that a storm is going to blow from the north. அதே டிசம்பர் 2019 நம்முடைய தாம்பரம் சபையில் ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. வடதிசையிலிருந்து ஒரு புயல் வரப்போகிறது என்று. And it happened the same year. அதே போலதான் வடதிசையிலிருந்து அந்த பெருந்தொற்று அந்த வருஷத்திலேயே வந்தது. But I did not understand, we did not understand. ஆனால் எனக்கும் அது புரியவில்லை, நமக்கு அது புரியவில்லை. But only after it all started happening we were able to join the dots. ஆனால் காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க ஆரம்பித்த பிற்பாடு தான் அந்த புள்ளிகளை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நம்ம இணைக்க பழகுகிறோம். So we are out of sync. Although God speaks to us, we are not able to find out the cryptic messages that we are supposed to
decode and move into the times. தேவனோடும் தேவனுடைய நேரத்தோடும் நாம் இசைந்து போகாதவர்களா இருக்கிறோம். தேவன் சில ரகசியங்களை பொதிந்து வைத்து நம்மோடு மறைமுகமாக பேசும்போது அதை புரிந்து கொள்ள இயலாதவர்களாக, தேவனுடைய நேரத்தோடு இசைந்து கொடுக்க இயலாதவர்களாக நாம் இருக்கிறோம். Now listen. கவனியுங்கள். In whatever trial you are going through, நீங்க எந்த சோதனையினூடாக இப்பொழுது கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, God is inside that trial hidden, and he wants to steer you into being synchronized with. தேவன் அந்த சோதனைக்குள் மறைந்திருக்கிறார். அந்த சோதனைகள் இருந்து கொண்டே உங்களை தம்முடைய பரலோகத்தின் கடிகாரத்தோடு, தேவனுடைய சமயத்தோடு இசைந்து போக செய்ய வேண்டும் என்று அவர் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். One scientist saw something in a jungle in Africa. ஒரு விஞ்ஞானி ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு காட்டில் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தார். He saw about 50 glowworms. 5 மின்மினி பூச்சிகளை அவர் பார்த்தார். 50 மின்மினி பூச்சிகளை பார்த்தார். They were about 50. They were just flying all over the place. ஒரு 50 மின்மினி பூச்சிகள் வானத்தில் பறந்து கொண்டிருந்த times. பல்வேறு சமயத்தில் அவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அப்படி. All those glowworms were in sync, off on all together. ஆனால் இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏதோ தாறுமாறாக அணைந்து எரிகிற விளக்கை பொன்மினி பூச்சிகள் இப்பொழுது ஒன்றாக இசைந்து ஒரே நேரத்தில் மின்னுகிறது. ஒரே நேரத்தில் அந்த ஒளி அணைந்து போகிறது, திரும்பி ஒரே நேரத்தில் மின்னுகிறது, திரும்பி அணைந்து போகிறது. Now God wants to do the same thing with our lives. இதை தேவன் விரும்புகிறார். As a church, God wants us to sing times. சபையாக தேவனுடைய நேரத்தோடு எப்போது என்று அந்த கேள்விக்கு அவருடைய மனதில் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறாரே, அந்த நேரத்தோடு நாம் இசைந்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். The foolish virgins which we read of in the Bible, they went to buy oil, and when they went to buy oil, the bridegroom came. இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறதான புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் எண்ணெய் வாங்க போனார்கள். எண்ணெய் வாங்க போன அந்த சமயத்தில் மணவாளன் வந்து விட்டார். Buying oil is a spiritual act, but it was timed wrongly. எண்ணெய் வாங்குவது என்பது ஒரு நல்ல ஆவிக்குரிய செயல்தான், ஆனால் அவங்க வாங்க போன சமயம் தான் தப்பு. Esau repented, but his repentance was timed wrongly. ஏசா மனம் திரும்பினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆனால் அவன் மனம் திரும்பின அந்த சமயம் தவறான சமயமாக அல்லது காலம் தாழ்ந்து அவன் மனம் திரும்பினதாக இருந்தது. Now I want to speak to you a few words about the times that we are living in. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை பற்றி சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். When the Israelites approached Canaan, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நெருங்கின சமயத்தில், if you look at the map of the journey of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தின் அந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கும்போது, towards the end of their journey you will notice a curve. அவர்களுடைய பிரயாணத்தின் முடிவில் ஒரு வளைவை நீங்கள் பார்க்க முடியும். When they entered that curve and turned towards Canaan, அவர்கள் அந்த வளைவில் அப்படியே திரும்பி கானானுக்குள் பிரவேசித்தபோது, there was an explosion of activity and events. சடுதியாக ஒன்றின் பின் ஒன்றாக பல சம்பவங்கள் நிகழ ஆரம்பித்தது. They had to encounter 2 giant kings. 2 ராட்சத ராஜாக்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. They had to encounter Balaam the soothsayer, the magician. குறி சொல்லுகிறவனாகிய மந்திரவாதியாகிய பிலேயாமை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. They had to cross the river Jordan. யோர்தான் நதியை அவர்கள் கடக்க வேண்டியதா இருந்தது. They were confronted by Jericho. அவர்கள் எரிகோவினால் அவர்கள் எரிகோவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. They had to overpower 7 nations and 31 kings. 7 ராஜாக்களை 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அவர்கள் ஜெயிக்க வேண்டியிருந்தது. And in the same way now we are reaching, the church is reaching the end of its journey. We have come to that curve spiritually. அதேபோல சபையும் தன்னுடைய வனாந்திர பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்த்தால் அந்த முடிவில் இருக்கிற வளைவில் நாம் வந்து விட்டோம். Many negative and positive changes are going to take place, just like there was an explosion of events after that curve for the literal Israel. For the church of God, we are going to encounter many positive and negative changes in the church and in the world. We are going to see it. எழுத்தின்படியான இஸ்ரவேலர் எப்படி அந்த பிரயாணத்தின் முடிவுக்கு வந்தபோது ஒரு வளைவு, ஒரு திருப்புமுனை வந்ததோ, அதே போல சபை இப்பொழுது தன்னுடைய பிரயாணத்தின் முடிவில் வந்திருக்கிறது. நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பல சம்பவங்கள் சபையிலும் இப்பொழுது நடக்க போகிறது, உலகத்திலும் நடக்க போகிறது. The spread of new diseases, இந்த முடிவில் இருக்கிற வளைவில் வியாதிகள் பெருக போகிறது. the glorification of sin, பாவம் மேன்மைப்படுத்தப்பட போகிறது. the rise of new alternate spiritualities, மாற்று ஆன்மீகத்தின் முறைகள் எழும்ப போகிறது. anti-conversion laws, மதமாற்ற தடை சட்டங்கள் எழும்ப போகிறது. the emergence of artificial intelligence, செயற்கை அறிவாற்றல் எழும்ப போகிறது.
the unjust persecution of Christians, கிறிஸ்தவர்கள் அநியாயமாய் துன்பப்படுத்தப்பட போகிறார்கள். the unleashing of demons into the world to take over this world, இந்த உலகத்தை கைப்பற்றும்படியாக பிசாசுகள் இந்த உலகத்துக்குள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. the preparation of the antichrist system. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. All these are negative changes that are already taking place before us. இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக ஏற்கனவே நிகழ ஆரம்பித்து விட்ட எதிர்மறையான மாற்றங்களாய் இருக்கிறது. On the positive side, நேர்மறையான விதத்தில் பார்த்தால், when the Israelites came into this curve, they made many achievements. இஸ்ரவேலர் இந்த முடிவில் இருக்கிற வளைவில் வந்தபோது அவர்கள் பல காரியங்களை சாதித்தார்கள். Jordan was split in two. யோர்தான் இரண்டாக பிளந்தது. The giants of Canaan were killed. கானானின் ராட்சதர்கள் கொல்லப்பட்டார்கள். Some of them were chased away. சிலர் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். The 7 nations were conquered. 7 ஜாதிகளை அவர்கள் கைப்பற்றினார்கள். And Jericho was destroyed. எரிகோ அழிக்கப்பட்டது. So in the same way, the church also is going to see many positive events. இதெல்லாம் நேர்மறையான மாற்றங்கள். இதே போல சபையிலும் நிறைய நேர்மறையான மாற்றங்கள் நடக்க போகிறது. A revival is coming. ஒரு எழுப்புதல் வர போகிறது. The church is going to be delivered and restored. சபை விடுதலையாக்கப்பட்டு முந்தின சீருக்கு திருப்பி கொண்டு வரப்பட போகிறது. There's going to be a rapid spreading of the gospel to all nations. எல்லா தேசங்களுக்கும் துரிதமாக சுவிசேஷம் பரப்பப்பட போகிறது. There's going to be a great influx of new souls into the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் அநேக புதிய ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். The truth of divine healing is going to be established. தெய்வீக சுகத்தின் சத்தியம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. There's going to be a sudden surge of youths coming to serve God full time. திடீரென்று பல வாலிபர்கள் இயேசுவுக்கு முழு நேர ஊழியம் செய்யும்படியாக திரள் கூட்டமாக புறப்பட்டு வரப்போகிறார்கள். And the God of peace is going to bruise Satan under our feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழ் நசுக்க போகிறார். And a deadly wound is going to be inflicted on one of the heads of the antichrist system. அந்தி கிறிஸ்துவின் தலையில் இருக்கிறதான அந்த தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக காயப்பட போகிறது. அதாவது அந்தி கிறிஸ்துவின் அமைப்புக்கு ஒரு பெருத்த சேதம் உண்டாக போகிறது. And finally, God has a dream concerning you. That dream is going to be fulfilled. கடைசியாக தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஒரு கனவை வைத்திருக்கிறார். அந்த கனவு மெய்ப்பட போகிறது. Just like your parents had dreams about you when you were born. You should become like this, you should grow like this, you should study like this, and so on. எப்படி நீங்கள் பிறந்தபோது உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களை பற்றி ஒரு கனவு இருந்தது, நீங்க இப்படி வளரணும், இப்படி படிக்கணும், இப்படி ஆகணும். அதே போல தேவன் நம்மை பற்றி ஒரு கனவை வைத்திருக்கிறார். Remember, your God in heaven is not just God, he is your father and he has a dream about you. பரலோகத்தில் உங்களுடைய தேவன் வெறும் தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்களுடைய பிதாவாய் இருக்கிறார். அவருக்கு உங்களை பற்றி ஒரு கனவு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. So when you sync with the times and move into the wind of a warfare, you are actually yielding yourself to God so that his dream about you might be fulfilled. நீங்கள் தேவனுடைய சமயத்தோடு ஒத்திசைந்து போய் எப்போது என்ற இந்த கேள்வியை கேட்டு தேவனுடைய சமயத்தோடு இசைந்து போக ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களை பற்றி வைத்திருக்கிற கனவு நிறைவேற நீங்கள் அவரோடு ஒத்துழைக்கிறீர்கள். I had my own dreams. நான் வாலிபனாய் இருந்தபோது எனக்கென்று என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் கனவுகளை வைத்திருந்தேன். And my heavenly father messed up all those dreams. என்னுடைய பரமபிதா அந்த சொப்பனங்களை எல்லாம் அப்படியே பாழாக்கி கெடுத்து போட்டார். And I'm thankful to God for doing that. நல்ல வேளை தேவன் அப்படி செஞ்சார்னு நான் இப்பொழுது அவருக்கு நன்றியா இருக்கிறேன். Do you have any personal dreams? I'll pray for you that God might mess up your dreams. உங்களுக்கு அப்படி ஏதாவது சொந்தமா கனவுகள் திட்டங்களை வச்சிருக்கீங்களா? தேவன் அதெல்லாம் தாறுமாறாக்கி போடணும். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். God has a dream and better than he dreams about you. தேவன் உங்களை பற்றி ஒரு கனவு கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது எந்த விதத்திலும் அதைவிட ஒரு சிறந்த கனவு திட்டம் உங்களை பற்றி உங்களுக்கு God is telling you, eye hath not seen, ear hath not heard, neither has heart imagined what I have prepared for you because I love you. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை நேசிக்கிறபடியினால் நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை எந்த கண்ணும் கண்டதும் இல்லை, எந்த காதும் கேட்டதும் இல்லை, எந்த இருதயத்திலும் அது கற்பனையில் கூட தோன்றினதில்லை. So I got a message. முன்னதாக எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தது. The words go like this: it has no head, no body, no tail. It's just blank. It seems to be a riddle, but then you can understand it. அதுக்கு தலையும் இல்ல காலும் இல்ல, மொட்டையா ஒரு மெசேஜ் யாரோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை படிக்கும்போது நமக்கு விஷயம் புரிகிறது. It may be uncomfortable.
ஒருவேளை இது உங்களுக்கு அசௌகரியமா இருக்கலாம். That's how the forward goes. அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படி தான் ஆரம்பிக்குது. It may be uncomfortable. ஒருவேளை இது உங்களுக்கு அசௌகரியமா இருக்கலாம். It may be unfair. இது ஒருவேளை உங்களுக்கு அநியாயமாய் தோன்றலாம். You may not like it. ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். But God is in control. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். Keep obeying. கீழ்ப்படிந்து கொண்டே இரு. Your time is coming. உன்னுடைய நேரம் வருகிறது. So I'll say it again. மறுபடியும் சொல்லுகிறேன். Don't those lines touch you? இந்த வார்த்தைகள் உங்களை தொடவில்லையா? It may be uncomfortable. ஒருவேளை இது உங்களுக்கு அசௌகரியமா It இருக்கலாம். may be unfair. ஒருவேளை இது அநியாயமாய் தோன்றலாம். You may not like it. ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். But God is in control. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். Keep obeying. கீழ்ப்படிந்து கொண்டே இரு. Your time is coming. உன்னுடைய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. Dear brother, dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே, Your time is coming. உன்னுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. The word of God says about you, arise, shine, your light is come. வேத வசனம் உன்னை பற்றி சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Your light is coming. உன் ஒளி வந்து கொண்டிருக்கிறது. The Bible says, put on your strength. உன்னுடைய பலனை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. Your strength is coming. உன்னுடைய பலன் வந்து கொண்டே இருக்கிறது. If you cooperate with God in fighting your battles well, தேவனோடு உங்களுடைய யுத்தங்களை செய்கிற விஷயத்தில் தேவனோடு நீங்கள் நல்ல முறையில் ஒத்துழைத்தால், if you get wisdom to follow the rules, prescribe the scriptures for your battles, உங்களுடைய யுத்தங்களுக்காக வேதம் பரிந்துரைக்கிறதான அறிவுரைகளை நீங்கள் விதிமுறைகளை நீங்கள் நல்ல முறையில் பின்பற்றினால், your promotion is coming, your time is coming. உங்களுடைய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுடைய உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. When the promotion came for Joseph, Joseph was ready. யோசேப்பின் உயர்வு வந்தபோது அதற்காக அவன் ஆயத்தமாய் இருந்தான். When the famine came, Joseph was ready. பஞ்சம் வந்தபோது யோசேப்பு அதை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருந்தான். His trials of rejection, அவனுடைய புறக்கணிப்பு என்ற சோதனை, his trials of loneliness, தனிமை என்ற அவனுடைய சோதனை, his trials of reproach, நிந்தை என்ற அவனுடைய சோதனை, his trial of imprisonment, சிறைவாசம் என்ற அவனுடைய சோதனை, he had this wisdom in war. He used wise counsel and tackled these issues well, and when the time came, he was in sync with the times. He was ready for the promotion. யுத்தத்தில் ஞானம் அவனுக்கு இருந்தது. எனவே அவன் தன்னுடைய பாடத்தை நல்ல முறையில் படித்துக் கொண்டான். தேவனுடைய நேரத்தோடு அவன் ஒத்துசைந்து செயல்பட்டான். எனவே அவனை தேவன் உயர்த்துகிற சமயம் வந்தபோது அந்த பதவி உயர்வுக்கு அவன் ஆயத்தமாக தகுதிப்படுத்தப்பட்டவனாக இருந்தான். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடுவோம். Now let's close our eyes. இந்த வசனம் உங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறதா? Does this word speak to you in your heart? இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறதான சோதனைகள் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாய் மாறி இருக்கிறதா? Have the trials that you are facing currently have they become meaningful in your life? அறிவில்லாத சின்ன பிள்ளைகளுக்கு எக்ஸாம்னா என்னன்னு தெரியாது. எப்படியோ எழுதிட்டு அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் தான் பிடிக்கும். அந்த மனப்பான்மையோடு தான் இன்னைக்கு என்னுடைய சோதனைகளை எப்படியாவது சந்திச்சு ஒரு தீர்வு உண்டாகணும், நான் நல்லா இருக்கணும் என்ற அந்த மனப்பான்மையோடு தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். The little children who lack understanding don't know the value of an exam. They somehow want to finish their exam so that they can enjoy their summer holidays. Like that you might not know the preciousness of your trial. Somehow you want a solution and deliverance and you want to carry on with your life. இப்பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஞானத்தை, அறிவை எழுதி இருக்கிறார். But now God has written wisdom and understanding into our hearts. நான் சட்டப்படி யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க வேண்டும். I must strive lawfully and I must win. ஆண்டவர் எப்பொழுது என்கிறதான அந்த காலத்துக்குள் என்னையும் அவர் தள்ள வேண்டும். The Lord must also push me into his time. When எங்கேயோடி கொண்டிருந்து இருக்கிறதான என்னை இந்த சோதனையின் மூலமாக அவருடைய சித்தத்திற்குள், சபையினுடைய பிரயாணத்துக்குள் என்னையும் கொண்டு வர வேண்டும். who was running haphazardly till now, the Lord must bring me in sync with his timing, in sync with his will, in sync with his church. நான் என் சந்தோஷத்தை தேடினேன். I sought my happiness. என் இஷ்டப்படி அதை தேடினேன். I sought it after my own will. ஆனால் அந்த ஃபார்வர்ட்ல கேட்ட மாதிரி you may not like it, you are uncomfortable என்று சொன்னது போல, just like that forward message said, you might not like it, you might feel uncomfortable. இன்னைக்கு நமக்கு நம்முடைய சூழ்நிலை பிடிக்காமல் இருக்கலாம். The situation that we are in presently, we might not like it. ஆனால் கர்த்தர் இப்பொழுது ஞானத்தை தந்திருக்கிறார். But God has imparted wisdom. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், those who say I surrender myself, என் சோதனைக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று இப்பொழுது புரிந்திருக்கிறவர்கள், those who have understood now that within my trial God is present. தேவன் அமைத்திருக்கிற அந்த காலத்துக்குள், அந்த கடிகாரத்தின்படி என்னை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார், அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், those who have understood that God has planned to lead me
in sync with his timing, in sync with his clock, and I surrender myself for that. அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. Such people, let us lift up our hands. தேவன் உன் கரத்தை கண்டு கொண்டு இருக்கிறார். God is seeing your hands. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி கை வலிச்சாலும் பரவாயில்ல, அப்படி கை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். 1 minute, no matter if our hands ache, let us keep our hands lifted up and let us pray. இந்த வசனங்களின்படி நாம் ஜெபிப்போம். Let us pray according to these verses. ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும். Lord, I need wisdom. இந்த போராட்டத்தில் நான் சட்டப்படி யுத்தம் செய்து ஜெயம் பெற வேண்டும். Lord, in this battle I must fight lawfully and obtain victory. இந்த பிரச்சனை என்னை உயர்த்த வேண்டும். This trial must exalt me. இந்த பிரச்சனை என் சுபாவத்தை மாற்ற வேண்டும். This problem must change my character. இந்த பிரச்சனை இந்த காலத்துக்கு ஏற்றபடி என்னை அப்படியே சித்தத்துக்குள் தள்ள வேண்டும். This trial problem must push me in sync with your timing. இந்த சோதனை எப்படி கையாள வேண்டும் என்று ஞானம். How to handle this trial. ஒரு நிமிடம் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Use words and pray. 1 minute lifting up your voice. அந்த ஒரு நிமிடம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். God is going to hear that 1 minute prayer. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Let's all pray. ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, எங்களை தாழ்த்துகிறோம். பலனற்ற ஞானமற்ற எங்களுக்கு ஆண்டவரே, இருக்கிற எங்களுக்கு நீர் ஞானத்தை போதித்துக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. தெய்வமே, இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாங்களும் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி ஆண்டவரே யுத்தம் செய்ய, மல்யுத்தம் செய்ய, ஜெயம் பெற நீர் உதவி செய்ய வேண்டும். நீர் எங்களை நடத்த வேண்டும் அப்பா. நீரமா உஷபக்கரமா அப்பா, நீ நடத்த வேண்டும். Thank you Jesus. நீ பொறுப்பெடுக்க வேண்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுடைய உள்ளங்களை மாற்றும். உம் பக்கமாய் திருப்பும் ஆண்டவரே. உம்முடைய கனவுக்குள் எங்களை திருப்பும் ஆண்டவரே. இயேசுவே, கேட்டு இருக்கிறார். The Lord has heard your 1 minute prayer. இந்த அபிஷேகம் உன்னை என்ன செய்ய போகிறது? What this anointing is going to do in you. இன்றைக்கு இது ஒரு சத்தமாய் காண்கிறதும் கேட்கிறதுமான ஒரு அனுபவமாய் வர போகிறது. Experience you can see and hear. ஆனால் இது என்ன செய்ய போகிறது? But what is this going to do? உன்னை தேவனுடைய கனவுக்குள் அது திருப்ப போகிறது. It is going to turn you towards God's dream. இந்த அபிஷேகம் தேவனுடைய சித்தம் என்ன? This anointing is going to make you understand what God's will is. நீ கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுத்தபடினால், because you have lifted up your hands, செய்த ஒரு நிமிட ஜெபத்தினுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்டபடினால், because God has heard the voice of that 1 minute prayer, அவர் உன்னை இந்த அபிஷேகத்தினால் கனம் பண்ண போகிறார். God is going to honor you by that anointing. இது வெறும் சத்தம் அல்ல. This is not mere voice. இந்த அபிஷேகத்துக்கு பிறகு நீ எழும்பி போகும்போது நீ வேறொரு மனுஷனாய் போக போகிறாய். After this anointing, when you are going to go back, you are going to become another man and go back. Shabala bahasankaraba Nima rana adila mankara maushaba Niana sande liyama karama Shadabakala baka sabakalama. Amen. நேற்று ஒரு சிஸ்டர் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. Yesterday a sister attended this meeting. அவங்க டூ வீலர்ல திருப்பி போகும்போது, when she was returning in her two wheeler, அவங்க சொன்னா, நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அழுதுட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன், பாட்டு பாடிட்டே இருந்தேன். till I reached my home, I was in tears, I was praising God, I was singing songs. சோர்ந்து போன உன் உள்ளத்தை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is quickening your heart that is fainted. அன்னாளுக்கு குழந்தை பெறவில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே அவருடைய துக்கம் மாறிவிட்டது. Hannah did not bear a child till, but when she received the word of God, her sorrow changed. கர்த்தருடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டாயா? Have you received God's word? உன் சோகத்தை மாற்றிவிடு. Change your sorrow. விசுவாசத்தை பலப்படுத்து. Increase your faith. கர்த்தர் உன்னை இனிமேல் நடத்த போகிறார். The Lord is going to lead you hereafter. நீ கீழாவாமல் நீ மேலாவாய். You will not be beneath but above. நான் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன். I will make you the head and not the tail. மக்தியாலா ஷமா. ஷமானாஸ். என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதிலோ புவித்தே. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதிலோ புவித்தே. என்னை சீர்படுத்தி இன்னும் ஸ்திரப்படுத்தி நீந்து நிலை நிறுத்தும். என்னை சீர்படுத்தி இன்னும் ஸ்திரப்படுத்தி உந்தன் பலன் மீது நிலை நிறுத்தும். என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ,
Shalama diyam kalama ramaha. Shamana diyala bakshama. Shabakasiyana makala mamtiyana masana maha. Glorious Lord, have mercy, Jesus. பலப்படுத்துமப்பா தியானாமா. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்ததை சொல்லுவோம். Let us all look to God and tell this to him. ஆண்டவரே நீங்க தானே எங்களை அழைச்சீங்க. Lord, it is you who called me, isn't it? இந்த குழிக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியும் தானே. You know that I am in this pit. நான் இப்பொழுது நம்புகிறேன் இது மகிமையின் பாதை. I believe that this is the path to glory. நான் இப்பொழுது நம்புகிறேன் இது சிங்காசனத்தின் பாதை. I believe that this is the path to the throne. தேவனுடைய பிள்ளையே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Child of God, you will not be confounded. உன்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். He that calleth you is faithful, he will do likewise. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, உந்தன் கரமதில் ஒப்புவித்தே. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ,